சிடி நிர்மல்குமார்ல இருந்து புசியானந்த்ல இருந்து எல்லாருமே இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு ஒரு காட்டமான பதிவு பண்ணிட்டாங்க. இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம என்ன தெளிவா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, விஜய் எந்த இடத்துலையும் கரூர் விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணல. அதான் ஆதவ அர்ஜுனா கேட்கிறாரு, எங்க அண்ணன் எங்கேயாவது ஒரு இடத்துல மக்கள் யாராவது அவர்கிட்ட உட்காந்து அழுகிற மாதிரியோ இல்லை பேசுற மாதிரியோ அந்த ஃபுட்டேஜ் கரூர் 41 குடும்பத்துல இருந்து ஒரு பிக்காவது வெளியில வந்துச்சா? இதுதான் நாங்க நேர்மையா நடத்தக்கூடிய அரசியல், நாங்க அந்த விஷயத்துல அரசியல் பண்ணல. எங்க அண்ணன் உணர்வுகளோட இருந்தாரு. இப்பயும் நீங்க பாருங்க, எங்க அண்ணன் இது வாழ்நாள் துயரம், இதுல இருந்து அவரால் மீளவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு விஜய் ஃபோக்கஸ்ல வைக்கிறாங்க. அப்பயும் அவர் கண்ணு கலங்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்மளால ஒருத்தர் வண்டியில கீழே விழுந்துட்டாலே ஐயோ பாவம் நம்மளால விழுந்துட்டாரு அப்படின்னு நம்ம மனசு வருத்தப்படும், நல்ல மனிதனா இருந்தா. ஏன்னா திமுக காரங்களுக்கு எப்படின்னு நம்ம தெரியாது, ஆனா நல்ல மனிதர்கள் இருந்தா மனசு வருத்தப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவரால் தெரிந்தோ தெரியாமலோ 41 உயிர்கள், அதுக்கு காரணம் யாருன்றதெல்லாம் சிபிஐ விசாரணையில இருக்கு. ஆனா இவர் போன இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு இவருக்கு எவ்வளவு பெரிய வலி இருக்கும். ஒரு நடிகரை விட்டுருங்க, ஒரு தலைவரா விட்டுருங்க, அரசியல் கட்சி தலைவரா, ஒரு மனிதனா அவருக்கு எவ்வளவு வலிக்கும். இதைத்தான் எல்லாருமே சொல்றாங்க, இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க, எல்லாருக்குமான ஸ்பேஸ் விடுங்க. இப்ப எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த 41 குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த பெயின் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே இந்த வாழ்நாள் துயரம் விஜய்க்கு இருக்கும். அவர் ஜெயிச்சு நாளைக்கு ஆட்சி அமைச்சாலும் கூட இந்த விஷயம் அவர் மனசுல இருந்து போகாதுல்ல. இது ஒரு வரலாற்றுல ஒரு பிழை போலதானே அவர் யோசிப்பாரு.